கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இதில் முதல் போட்டியானது நாளை இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இதில் குறிப்பாக 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் போட்டியில் கோலி விளையாட மாட்டார் என்று செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். இதன்படி முதல் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 ஒரு கணிப்பாக பார்த்தால் ரோஹித் சர்மா T20 போட்டிகளுக்கு திரும்பியுள்ளதால் அவரே அணியை வழிநடத்த உள்ளார். ஆகையால் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் SSV ஜெய்ஸ்வால் களமிறங்க வாய்ப்புள்ளது. கோலி முதல் போட்டியில் பங்கேற்காததால் 3வது இடத்தில் சுப்மன் கில்லும், 4வது இடத்தில் திலக் வர்மாவும், 5வது இடத்தில் ரிங்கு சிங்கும், 6வது இடத்தில் தினேஷ் சர்மாவும், 7வது இடத்தில் அக்ஷர் பட்டேல், 8வது இடத்தில் குல்தீப் யாதவ், 9வது இடத்தில் ரவி பிஷ்னாய் களமிறங்க வாய்ப்புள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்கள் 3 பேர் தான் உள்ளனர். எனவே 10வது இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கும், 11வது இடத்தில் முகேஷ் குமாரும் களமிறங்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை 2 ஸ்பின்னர்கள் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க நினைத்தால் குல்தீப், ரவி பிஷ்னாய் இருவரில் ஒருவர் மட்டுமே விளையாட முடியும். அது மட்டுமல்லாமல் ரிங்கு சிங் பினிஷராக இருப்பதால் ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலாக ஒருவேளை சஞ்சு சாம்சன் களமிறங்கவும் வாய்ப்பு இருக்கலாம்.